நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மோகன், மோகன் எப்படி பாருக்க? நல்லா இருக்கியா? அண்ணா சார், நீங்க எதுக்காக இங்க வந்தீங்க? அண்ணா சாரா? எப்ப இருந்து நீ என்ன அண்ணா சாருன்னு கூப்பிட ஆரம்பிச்ச? நீ என்ன அண்ணன் தானே கூப்பிடுவ? முடிஞ்சு போனதை பத்தி பேசாம இருந்தா நல்லா இருக்கும். நீங்க இங்க இருக்கிறதுல எங்க அம்மாவுக்கு விருப்பம் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். நல்லா இருப்பா. நீங்க கவலைப்படாதீங்கம்மா, எல்லாம் சரியாயிடும். என் பையன் நீ வந்துட்டல்ல, இனி எனக்கு எந்த கவலையும் இல்லை. இந்த இடத்தை விட்டு அவனை போக சொல்ல. ப்ளீஸ் அண்ணா சார், ஒருவேளை உங்க மனசுல கொஞ்சமாவது அம்மாவுக்குன்னு மரியாதை இருந்தா, அம்மா சந்தோஷமா வாழணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. உங்களால நாங்க ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டோம். போதும், இதுக்கு மேல எங்களை கஷ்டப்படுத்தாங்க. சித்தப்பா, நீங்க ஏன் இப்படி பேசுறீங்க? இவரு உங்களோட அண்ணன். இவர் வந்ததுல உங்களுக்கு சந்தோஷமாவே இல்லையா? மாலதி, உனக்கு ஒன்றும் தெரியாது. நீ சின்ன பொண்ணு. நீ என் கூட வா, நான் உனக்கு புரிய வைக்கிறேன். சித்தப்பா, நான் வான்னு சொல்றேன்ல, வா. சித்தப்பா கேளுங்க. இங்க என்ன நடக்குது? உங்களோட குணம் எப்படி மாறி போச்சு? நீங்க எதுக்காக மௌனமா இருக்கீங்க? பதில் சொல்லுங்க. என்ன செய்யறது? ஜீவிதாக்கு சொல்லாம வேடாமா? அவகிட்ட எதையும் மறைக்க கூடாது. நம்ம தான் ராத்திரியே முடிவு பண்ணிட்டோம்ல. ஆனா மேட்ரு மட்டும் சால்வ் ஆயிடுச்சுன்னா அப்புறம் அவகிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டா கூட நல்லா இருக்கும். இல்ல வினய், உண்மையை சொல்றதுதான் நல்லது. இதுதான் சரியான முடிவு வினய். உங்களுக்கும் அப்புறம் இந்த மொத்த குடும்பத்துக்கும். நான் உங்களை விட்டு அதுக்கப்புறம் வித்யாவை விட்டு தூரமா போறதுதான் சரியா இருக்கும். நான் போறதால எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடும் வினய்.
அப்ப எங்க இருந்தாரு உங்க அப்பா? அப்ப அவர் கொஞ்சமாவது கவலை இருந்ததா நீ உயிரோட இருக்கே இல்லையானு? அன்னைக்கு நாங்க மட்டும்தான் இங்க இருந்தோம், அதோட இன்னைக்கு நாங்க தான் இருக்கோம். உங்க அப்பா கிட்ட போய் நீ கேட்டு பாரு, அன்னைக்கு நீ கேன்சர்ல துடிக்கும் போது அவர் எங்க இருந்தாரு? நீ வாழ்வா சாவான் போராடிட்டு இருக்கும் போது அவர் எங்க இருந்தாரு? அந்த நேரத்துல நாங்க தான் உனக்கு துணையா இருந்தோம் மாலதி. உன்னோட அப்பா இல்ல. உங்க அப்பாவுக்கு உன்னை பத்தி கொஞ்சம் கூட கவலை இல்ல. அப்படிப்பட்ட ஒரு ஆளுக்காக நீ இங்க எல்லாரையும் மறந்துட்டியா? இல்ல மாலதி, நீ பண்ணது சரியில்லை. சித்தப்பா, நான் உங்க எல்லாரையும் என் கனவுல கூட மறக்க முடியாது சித்தப்பா. நீங்க எல்லாரும் எனக்காக பண்ணதுக்கான நன்றி கடனை என்னால என்னைக்குமே அடைக்க முடியாது சித்தப்பா. ஆனா இங்க பாருங்க, ஒரு அப்பாவுக்கும் குழந்தைக்கும் நடுவுல இருக்கிற உறவு, அந்த அப்பா எப்படிப்பட்டவரா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா அந்த குழந்தை அப்பா பக்கம் இல்லாம இருக்க முடியாது. நீங்களே சொல்லுங்க, ஒருவேளை நீங்க ஏன் இடத்துல இருந்திருந்தா நீங்க உங்க அப்பாவை ஏத்துக்காம இருந்திருப்பீங்களா? உங்களால அவரை வீட்டை விட்டு போக சொல்ல முடியுமா? இல்ல சித்தப்பா, வாழ்க்கையில எல்லா மனுஷங்களும் தப்பு பண்ணுவாங்க, நான் ஒத்துக்கிறேன். என் அப்பா பண்ணது பெரிய தப்புன்னு நான் ஒத்துக்கிறேன். ஆனா அதுக்காக அவர் பிராயச்சித்தம் பண்ணிட்டாரு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்மளை விட்டு பிரிச்சு போய் அவரு சந்தோஷமா இருந்தாருன்னா? இல்ல சித்தப்பா, அவரு ரொம்ப வேதனைப்பட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம பல வருஷத்துக்கு முன்னாடி அவர் செஞ்ச தப்ப நம்மளால இப்ப கண்டிப்பா சரி பண்ணவே முடியாது. ஆனா இப்ப நம்மளால பிராயச்சித்தம் பண்ண முடியும்ல? நீங்க சொல்வீங்களே, வழி தவறி போன ஒருத்தனுக்கு வீட்டுக்கு வந்ததா பிராயச்சித்தம்னு. அப்ப எங்க அப்பா கிட்ட இருந்து மட்டும் இந்த வாய்ப்பை பறிக்கிறீங்க? ப்ளீஸ் சித்தப்பா, தயவு செஞ்சு எங்க அப்பாவை மன்னிச்சிருங்க. அவரையும் இந்த வீட்டுல ஒருத்தரா ஏத்துக்கோங்க. ப்ளீஸ் சித்தப்பா, ப்ளீஸ். உங்க அப்பா எங்களுக்கு ஏற்படுத்தின காயம் இருக்குல்லம்மா, அதோட வலி எந்த அளவுக்கு ஆழமா இருக்குன்னு உனக்கு தெரியாதுமா. அவ்வளவு சீக்கிரம் மறக்க முடியாது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ சித்தப்பா, ப்ளீஸ். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஜீவிதா, ஜிப். வினய், நான் போயிட்டேன். இந்த வீட்டை விட்டும் உங்களோட வாழ்க்கையை விட்டும் எல்லாரை விட்டும் நிரந்தரமா நான் பிரிஞ்சுட்டேன். ஆனா உங்க மேல கோபத்துல நான் இப்படி பண்ணேன்னு மட்டும் நினைக்காதீங்க. என்னால உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியல, ஆனா நீங்க வித்யாவோட சந்தோஷமா இருக்கிறத பார்க்க உண்மையாவே எனக்கு சந்தோஷமா இருக்கு வினய். அப்புறம் நான் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்குறேன், உங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் நான் இன்னைக்குமே குறுக்க வரவே மாட்டேன் வினய். உங்களோட புது வாழ்க்கைக்கு என்னோட வாழ்த்துக்கள். அப்புறம் கடவுள் புண்ணியத்துல இன்னைக்குமே உங்களுக்கு என்னோட நினைப்பு வரக்கூடாது. என்ன இவன் நம்பர் சுவிட்ச் ஆஃப்னு வருது? நமக்கு தொல்லையே இல்லாத ஒரு இடத்துக்கு நாம எங்கேயாவது போயிடுவோம். என்ன ஜீவிதா மேடம் வீட்டை விட்டு போயிட்டாங்களா? எல்லாமே என்னாலதான். கொஞ்ச நாளாவே இந்த வீட்டுல நடக்கிறதெல்லாம் வச்சு அவங்களுக்கு என் மேல சந்தேகம் வந்திருக்கும். அதனாலதான் அவங்க இவ்வளவு பெரிய முடிவு எடுத்துட்டாங்க. இது எல்லாத்துக்கும் யார் காரணம்னா அது நான் மட்டும்தான். ஏன்னா உண்மையை முன்னாடியே அவகிட்ட எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சொல்லியிருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. இப்ப நான் எப்படியாவது ஜீவிதாவை தேடி கண்டுபிடிக்கணும். அதுக்காக நீதான்
என் கூடவே இருந்து கண்டிப்பா உதவி செய்யணும். இது எதுக்காக நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க வினேசா? நிச்சயமா நான் உங்க கூட தான் இருப்பேன். வாங்க போலாம். வா. காலங்கத்துல என்னோட பொண்டாட்டியை கூப்பிட்டு எங்க கிளம்பிட்டேன்? அம்மா, அழுதுட்டு இருக்கீங்களா? இல்ல கண்ணா, நான் எதுக்கு அழ போறேன்? என் பையன் நீ திரும்பி வந்ததுல எனக்கு சந்தோஷம்தான். மோகன், நான் இப்ப தனியா ஆளாயிட்டேன். எல்லாரும் நான் பேசுறத தப்புன்னு சொல்றாங்க. இல்லம்மா, உங்களால தெரியாம கூட ஒரு தப்பு பண்ண முடியாது. நீங்க இது வரைக்கும் எடுத்த முடிவு எல்லாமே ரொம்ப சரியா தான் இருந்திருக்கு. அப்புறம் இன்னைக்கும் உங்களோட முடிவுல நான் துணையா தான் இருப்பேன். நீதான் கண்ணா கடைசி வரைக்கும் எனக்கு துணையா இருக்கணும். எனக்கு 2 பிள்ளைங்க. அதுல ஒருத்த என்ன அழ வச்சுட்டு போனா. நீ மட்டும் என் கூட இல்லைன்னா இந்த வீடு உடைச்சு செதறி போயிருக்கும். எப்படி செதற விட்டுருவோமா? நீங்க தான்மா எனக்கு எல்லாமே. நீங்க இல்லைன்னா நான் இல்லை, இந்த குடும்பம் இல்லை. நீங்க என் மேல வச்ச நம்பிக்கையால தான் என்னால உங்க நம்பிக்கையை காப்பாற்ற முடிஞ்சது. இல்லைன்னா இவ்வளவும் என்னால தனியா எப்படி பண்ணிருக்க முடியும்? அம்மா சொன்னது கரெக்டு தான் மோகன். நீ தனியா 2 பசங்களோட கடமையை நிறைவேற்றியிருக்க. எப்பெல்லாம் இந்த வீட்டுக்கு துணை தேவைப்பட்டுச்சோ அப்பெல்லாம் நீ துணையா நின்ன. என்ன மாதிரி முதுக காட்டிக்கிட்டு பொறுப்புகளுக்கு பயந்து ஓடி போகல. மோகன், உன்னை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு. ஜீவிதா எந்த இடத்துக்கு போயிருப்பான்னு கூட என்னால் யோசிக்க முடியல. இப்போ நான் எங்கே போய் தேடுவேனே தெரியல. யார் இந்த அம்மனை உண்மையா நம்புறாங்களோ அந்த அம்மன் அவங்களை என்னைக்குமே கைவிட மாட்டாங்க. அவங்களுக்கு எந்த கஷ்டத்தையுமே அம்மன் கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எனக்கு எப்போ எந்த மன கஷ்டனாலும் நான் நிச்சயமே அந்த அம்மன் கிட்டதான் வந்து சொல்லுவேன். இங்க வந்தாதான் எனக்கு நிம்மதி கிடைக்கும். வினேசா, என்னாச்சு? ஜீவிதா எங்க இருப்பான்னு எனக்கு தெரியும்.
கையெடுத்து கும்பிடுறேன். உங்க மேல முழு நம்பிக்கை வச்சு நான் இங்க வந்திருக்கேன். அதனால தயவு செஞ்சு என்னோட வேண்டுகோளை நிறைவேற்றுங்க. என் ஜீவிதாவை நான் ஒரே ஒரு வாட்டி பார்த்தா போதும். ஒரே ஒரு வாட்டி. அவ எங்க இருந்தாலும் எப்படி இருந்தாலும் சரி, எனக்கு அவளை ஒரே ஒரு வாட்டி காட்டுங்க. அவகிட்ட இருந்து நான் நிறைய உண்மையை மறைச்சது உண்மைதான். ஆனா இது வரைக்கும் நான் என்னெல்லாம் செஞ்சனோ அது எல்லாமே அவளோட நன்மைக்காக தான். ஜீவிதா தான் என் வாழ்க்கை, எனக்கு எல்லாமே அவதான். அவ இல்லாம கண்டிப்பா நான் இந்த உலகத்துல வாழ முடியாது. ப்ளீஸ், உங்களை நான் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறவா, என்ன ஒரு வாட்டி ஜீவிதாவை பார்க்க வைங்க. ஒரே ஒரு வாட்டி, ஒரே ஒரு வாட்டி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வினேசா, நம்பிக்கையோட இருங்க. அந்த கடவுளுக்கு உங்க அன்பு உண்மையானதுன்னு தெரியும். அவங்க நிச்சயமா உங்களை ஜீவிதா மேடமோட சேர்த்து வைப்பாங்க. நம்ம போய் எல்லா இடத்துலயும் உங்களை தேடி பார்க்கலாம். நான் இங்க பக்கத்துல போய் எல்லார்கிட்டயும் ஜீவிதா மேடம் பத்தி விசாரிச்சுட்டு வரேன்.